ஒரு ஆட்சியாளர்னால அந்த நாட்டுக்கு நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கலாம். இதுக்கு முன் உதாரணம் தான் இந்த நாடு. ஸ்டோரியை ஃபுல்லா பாருங்க. 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ் பார்ட் 2 day 8. உலகத்திலேயே அதிகமா ஆயில் இங்கே தான் இருக்கு. கிட்டத்தட்ட 303 பில்லியன் டன் ஆயில் இங்க இருக்குன்னு சொல்றாங்க. வெனிசுலா என்ற ஒரு நாடு ஒரு பஸ் டிரைவரை கிட்டத்தட்ட 17 வருடம் அதிபராக்கின விளைவு தான் இன்னைக்கு அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. உடைய அதிபர் மதுரா கிட்டத்தட்ட 17 வருடம் அந்த கண்ட்ரியை ஆட்சி பண்றாரு. வெனிசுலாவில் நிறைய ஆயில்கள் இருந்தாலும் அத்திகரிக்கிறதுக்கு நிறைய பண வசதி தேவைப்பட்டுச்சு. அவர் சைனா போன்ற பெரிய நாடுகளோட டைப் வச்சு அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிறைய வெனிசுலா இன்ஜினியர்களை வேலையை விட்டு தூக்குறாரு. இதனால அந்த நாட்டில் நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் உருவாகுது. அது மட்டும் இல்லாம பிரசிடென்ட் மதுரா போதைப் பொருளை ஒரு பெரிய தொழிலா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால வெனிசுலா என்ற ஒரு கண்ட்ரி மிகவும் ஏழ்மையான ஒரு கண்ட்ரிக்கு தள்ளப்படுகிறது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அமெரிக்கா வெனிசுலா அதிபருக்கு வார்னிங் கொடுக்குது. அதிபரோ அதுக்கு பதிலா சொல்றாரு, உன்னால ஒரு மயிரை கூட புடுங்க முடியாதுன்னு அவர் சிம்பாலிக்கா சொல்லிடுறாரு. மீதி நடந்தது எல்லாருக்குமே தெரியுங்க. சில நாட்களே அமெரிக்கா ஆர்மி அவரை நாடு கடத்திடுறாங்க. பின்னாடி வெனிசுலா என்ற கண்ட்ரி அமெரிக்காவுக்கு கீழே ஆட்சிக்கு போயிருது. கிட்டத்தட்ட 95% பீப்புள் ஆஃப் வெனிசுலா இதை செலிப்ரேட் பண்றாங்க. இதை புரிவது என்னன்னா, ஒரு தவறானவர்னால ஒரு ஆட்சி நடந்துச்சுன்னா நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் உள்ள நுழைஞ்சு நமக்கு நல்லது செய்தா அதை நம்ம வரவேற்போம்னு இதுல இருந்து நமக்கு புரியுதுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்க.